சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, மிஸ்டர் லேடிஸ் அலை ஊடகத்தின் வழியாக உங்கள் அனைவரோடும் சித்தர்களின் கருத்தை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக எல்லாருக்கும் ரொம்ப பாப்புலராக ஃபெமிலியராக தெரிஞ்ச ஒரு வேர்டு மெனோபாஸ். பெண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் ஒரு 14 வயதுக்கு மேலே ஒரு 16-17 வயதுக்குள்ளே பணியாற்ற தொடங்கி ஒரு 45 வயதில் இருந்து 55 வயதுக்குள்ளே தன்னுடைய பணிகளை முடித்து கொண்டு பைபை சொல்லுகிற ஒரு உடல் அமைப்பு பெண்களுக்குரியது. அப்படி தன்னுடைய பணியை முடித்து கொண்டு பைபை இனப்பெருக்க மண்டலம் சொல்லுகிற அந்த நிகழ்வை மெனோபாஸ் என்று குறிப்பிடுவோம். மெனோபாஸில் பெண்களுடைய கருப்பை முட்டை உற்பத்தியை நிறுத்தி விடுகிறது. அதன் விளைவாக எஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய சுரப்பு குறைந்து போகிறது. புரோஜெஸ்ட்ரோன் உற்பத்தி மங்கி போகிறது. மகளுடைய கர்ப்பப்பை தன்னுடைய அளவிலே சுருங்க துவங்கி விடுகிறது. இதன் விளைவாக மாதவிடாய் வருவது நின்று விடுகிறது. பப்ளிக்கா வெளிப்படையாக தெரியுது. இப்படி மாதவிடாய் நிற்பதை, மகளிர் இனப்பெருக்க இயல்பை இழப்பதை மெனோபாஸ் என்று குறிப்பிடுவோம். இந்த மெனோபாஸ் என்பது ஆண்களுக்கு உண்டா? அது பெண்களுக்கு மட்டும்தானா? பலருக்கு இது தெரிவதில்லை. எப்படி பெண்களுக்கு மெனோபாஸ் இருக்கிறதோ அது போல ஆண்களுக்கு ஆண்ட்ரோபாஸ் என்று இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு மாதவிடாய் நிற்பதைப் போல இவர்களுக்கு எதுவும் நின்று விடுவதில்லை. ஆனால் ஆண்ட்ரோபாஸ், அந்த ஹைப்போகொனாடிசம் என்ற ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தையிலே குறிப்பிடுவார். கோனாட்ஸ் என்றால் இந்த இனப்பெருக்க மண்டலத்தை சார்ந்த இனப்பெருக்க ஜேர்ம் செல்களை உற்பத்தி செய்கிற உறுப்புக்கு கோனாடுன்னு பேர். ஹைப்போகொனாடிசம், இந்த கோனாட்ஸ் தன்னுடைய செயலை குறைத்துக் கொள்ளுகிறது. அப்படி ஹைப்போகொனாடிசம் அல்லது ஆண்ட்ரோபாஸ் என்பது ஆண்களுக்கும் உண்டு. அது எப்படிப்பட்ட அறிகுறிகளை அடையாளங்களை கொண்டிருக்கும், அதில் இருந்து ஒரு ஆண் எப்படி மீள்வது, ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்பால் பெண்கள் தாம்பத்தியத்திலே அவ்வளவு ஈடுபாடு காட்டுவதில்லை. குறிப்பாக அந்த ஹார்மோனுடைய உற்பத்தி குறைந்த பின்னால் அவர்களுக்கு தாம்பத்திய நாட்டம் குறைந்து போகிறது. ஆண்களை பொறுத்தவரை எத்தனை வயதானாலும் நோய் இல்லாமல் அவனுக்கு உடல் இருக்குமானால் அவனுக்கு 100 வரையிலே அந்த காதல் வரும். அதை 2 வகையாக பிரிப்போம். ஒன்று, தாம்பத்தியம் கொள்ளுவதிலே ஒரு நாட்டம், அதை மோகம் என்று சொல்லாலே குறிப்பிடுவோம். ஆணும் பெண்ணும் சேர்ந்து அனுபவிப்பதை போகம் என்று சொல்லாலே குறிப்பிடுவோம். மோகித்தல், போகித்தல் என்று 2 சொற்கள். இந்த மோகம் என்பது லிபிடோ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிற ஆண் பெண் மீதும் பெண் ஆண் மீதும் ஒரு ஈர்ப்பை உருவாக்குகிற நிகழ்வை மோகம் என்று சொல்லுவோம். அப்படி மோகித்தல் குறைந்து ஆண் பெண் மீது இருக்கிற நாட்டம் குறைந்து உடல் அளவில் ஒரு ஆண் பெண்ணோடு சேருவதற்குரிய தன்மையை இழந்து, இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம், தன்மையை இழந்து ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன், அப்படியே எரெக்ஷன் இருந்து சேர துவங்கினாலும் தாக்கு பிடிக்காமல் உடனே விந்து ஸ்கலிதமாகி விடுகிற நிலை, அல்லது எழுச்சியே இல்லாமல் போவது, இது ஆண்ட்ரோபாஸிலே ஒரு அடையாளம். இது மட்டும்தானா? ஆண்ட்ரோபாஸ் என்று எடுத்துக்கொண்டால் அதில் இன்னும் பல நிகழ்வுகள் வருகின்றன. ஒன்று, சோர்வு அல்லது சோம்பல், தளர்ச்சி, வேகமின்மை, விறுவிறுப்பு இன்மை, நினைவாற்றல் மங்கி போதல், எதிலும் ஆர்வம் குறைதல், இப்படி பல அடுக்கிக் கொண்டே போகிற பல மாற்றங்கள் ஆணுடைய உடலிலே வருவதை ஆண்ட்ரோபாஸ் என்று குறிப்பிடுவோம். இதில் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து அதற்குரிய விடையை, அதற்குரிய தீர்வை நாம் பார்ப்போம். தனித்தனி எபிசோடுகளாக அவர்களை பார்ப்பது பொருத்தமாக இருக்கும்.
ஒன்று, ஆணுடைய பெண் மீது இருக்கிற நாட்டம் குறைதல், தி அட்ராக்ஷன் ஆஃப் மேன் டுவர்ட்ஸ் உமன், அந்த ஈர்ப்பு மங்கி போதல், அதை மோகம் குறைதல் என்று சொல்லுவோம். அதற்கென்றே ஒரு மூலிகையை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த மூலிகைக்கு கொஞ்சம் துவர்ப்பாம் கொடியகன் சூலையறி விஞ்சு கரப்பான் பாண்டு வெப்பு தப்பும் மிஞ்சி முசிவுரு தோஷமும் போம் மோக அனல் உண்டாம். இந்த வார்த்தை சொல்றார் பாருங்க. மோக அனல், உடல் சூடாகும், மோகிக்கிற உணர்வு அவன் உடலிலே வரும், அவனுடைய மனதிலே வரும். அதை தருகிற ஆற்றல் ஒரு மூலிகைக்கு இருக்கிறது என்று அந்த மூலிகையை சொல்லுவார். அப்படி ஏராளமான மூலிகைகள் இருந்தாலும் ஒரு மூலிகைக்கு அந்த வார்த்தையை கையாளுவார், மோக அனல் உண்டாம். அது என்ன மூலிகை? அஸ்வகந்தி என்கின்ற ஒரு மூலிகை. அஸ்வகந்தியை பற்றி நிறைய பேசி இருக்கிறோம். இந்த ஆந்திராபாசில் அதை பற்றி நான் சொல்வதற்கு காரணம், பல குடும்பத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வயது வித்தியாசம் ஒரு 5 வயதில இருந்து 10 வயது வரையிலும் கூட வயது வித்தியாசத்தில் திருமணம் செய்வார். இப்போ இவர் ஆணுக்கு ஆண்ட்ரோபாஸ் வந்துவிடும், இன்னும் பெண்ணுக்கு ஆணோடு சேர்கிற நாட்டம் இருக்கும், குடும்பத்திலே ஒரே கலாபரம். இப்போ இதை தவிர்க்க வேண்டும் என்றால் அந்த ஆண் எந்த வயதிலும் ஆணுக்குரிய மோகிக்கிற ஆற்றலோடு போகிக்கிற வல்லமையோடு இருக்க வேண்டும். அதை தருவது அஸ்வகந்தி என்கின்ற ஒரு தயாரிப்பு. தனி அஸ்வகந்தி என்றால் அது அதனோடு பல மூலிகைகளை சேர்த்து அஸ்வகந்தி சூரணம், இப்பொழுது அஸ்வகந்தி டேப்லெட் என்றெல்லாம் இருக்கிறது. நீங்கள் எப்படி செய்து கையாண்டால் அது நல்ல பலனை பெற முடியும், அதற்காக சொல்லுகிறேன். அஸ்வகந்தி அல்லது அமுக்கரா, நாட்டு அமுக்கரான்னு சொல்லுவாங்க, விதானியா சாம்னிஃபரா. இன்னைக்கு நிறைய ஆய்வுகள் வந்து விட்டன. ஒரு பக்கம் அஸ்வகந்தியை இந்த சைனாவினுடைய ஜென்சிங்குக்கு ஒப்பிட்டு சொல்வார்கள். சைனாவில் இருக்கிற ஜென்சிங் என்கின்ற ஒரு தாவரத்தினுடைய வேர் நரம்பு ஊக்கி என்று அறிவியல் ஆய்விலே நிரூபித்து உலகம் முழுக்க அதை பரப்பி விட்டார்கள். அதற்கு நிகரான இந்தியன் ஜென்சிங் என்ற பெயரை பெற்றது இந்த அஸ்வகந்தி அல்லது அமுக்கரா. இந்த அமுக்கராவை எப்படி கையாண்டால் அந்த பலன் கிடைக்கும்? அமுக்கராவை சூரணமாக கையாளுவது நல்லது, டேப்லெட்டாக கையாளுவதை விட. அந்த அமுக்கரா சூரணத்தை எப்படி செய்வது? இந்த அமுக்கரா சூரணத்துக்கு செய்வதற்கு முதல்ல அமுக்கராவை சுத்தி செய்ய வேண்டும். ஒரு 10 கிலோ அமுக்கரா கிழங்கை எடுத்து நன்றாக கழுவிவிட்டு, காய்ந்ததை நன்றாக கழுவி அதில் மண் குப்பை இல்லாமல் சுத்தம் செய்துவிட்டு, ஒரு அங்குல நீளம் அளவு இருக்கிற மாதிரி அதை நறுக்கி அதை சுத்தம் செய்து எடுத்து வைத்து விட்டு, 10 கிலோ அமுக்கரா இருந்தால் 5 லிட்டர் பால், அந்த 5 லிட்டர் பாலோடு 5 லிட்டர் தண்ணீரை சேர்த்து இந்த 10 கிலோ அமுக்கராவை அதில் போட்டு முக்கி ஒரு எவர்சில்வர் பாத்திரத்திலே அதை எடுத்துக்கொண்டு, அண்டாவில் எடுத்துக்கொண்டு அளவான தீயை வைத்து அதை அப்படியே கிண்டி கொண்டே இருக்க வேண்டும். இந்த பால் அப்படியே பொங்கி அதனோடு அந்த அமுக்கரா கிழங்கு சேர்ந்து அது வேகும். அப்படி முழு பாலும் சுண்டி, ஆனால் தீயக்கூடாது, ரொம்ப முக்கியம். அப்படி நன்றாக வெந்த பின்னால் அந்த அமுக்கரா கிழங்கை எடுத்து அதை வெயிலில் உலர்த்தி, நன்றாக உலர்ந்த பின் எடுத்து அரைத்து சூரணமாக்குதல். இது அமுக்கரா சூரணம். தனியாக அமுக்கராவில் இருந்து கிடைப்பது. இந்த அமுக்கரா சூரணத்தோடு பல மூலிகைகளை சேர்ப்பார்கள். குறிப்பாக திருகடுகை சேர்ப்பார்கள். சுக்கு, மிளகு, திப்பிலி என்ற 3 மூலிகை திரிகடுகு என்று சொல்வார்கள். சுக்கு, மிளகு, திப்பிலி, அதனோடு ஏலம், லவங்கம், இப்படி சில நரம்பு ஊக்கம் தருகிற மூலிகைகளை எல்லாம் சேர்த்து அமுக்கரா சூரணம் என்று ஒன்றை உருவாக்குவார்கள். அப்படி உருவாக்கிய அமுக்கரா சூரணத்தை நாமே தயாரிக்கலாம். இதில் எதுவும் கிடைக்காத பொருள் இல்லை. ஏலக்காய் நமக்கு கிடைக்கும், லவங்கம் அல்லது கிராம்பு நமக்கு கிடைக்கும், சுக்கு, மிளகு, திப்பிலி நமக்கு கிடைக்கும், அமுக்கரா கிழங்கு நாம் சொன்ன மாதிரி சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளலாம். இவைகளை ஒன்றாக இணைத்து நன்றாக அரவை கருவியில் இட்டு அரைத்து
சலித்து எடுத்துக்கொண்டால் சன்னமான சூரணம் கிடைக்கும். அந்த சூரணத்தோடு இனிப்புக்காக நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளை சர்க்கரையோ, நாட்டு சர்க்கரை பெரும்பாலும் நல்லது, அதை சேர்த்து கலந்து அதில் ஒரு தேக்கரண்டி காலை ஒரு தேக்கரண்டி மாலை என்று எடுத்துக்கொண்டு வந்தால் மோக நாட்டம் குறையாமல் இருக்கும். இது மெனோபாஸ் மெனோபாஸ் இல்லை, ஆண்ட்ரோபாஸில் வருகிற எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனையும் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷனையும், மனதில் நாட்டமிருந்தும் உடலில் ஒத்துழைப்பு இன்மையையும் சரி செய்து கொள்வதற்கு பயன்படுத்தலாம். கையாளுவோம். தமிழ் கூறும் நல்லுலகம் ஆனந்தமாக வாழட்டும். நன்றி, வணக்கம்.